இவனுங்க இந்த BMW காரை திருடுறதுக்காக அது கிட்ட போய் அதை டச் பண்றானுங்க. உடனே அவனுங்களுக்கு பயங்கரமா ஷாக் அடிக்குது. அதனால அவனுங்க பெரிய பெரிய ஹேமர்லாம் எடுத்து அந்த காருடைய விண்ட்ஷீல்ட உடைச்சிடலான்னு பாக்குறானுங்க. ஆனா என்ன பண்ணாலும் அது உடையவே மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாம கன்னை வச்சு ஷூட் பண்ணா கூட அந்த கார்ல ஒரு சின்ன ஹோல்ஸ் கூட விழ மாட்டேங்குது. ஃபுல்லா புல்லட் ப்ரூஃபால செய்யப்பட்டிருக்கு. இவனுங்க இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த காருடைய ஓனரான நம்ம ஜேம்ஸ் பாண்ட் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்து கையில ஒரு சின்ன ரிமோட் எடுத்து ஏதோ ஒரு பட்டனை பிரஸ் பண்றாரு. அடுத்த செகண்டே பார்த்தா அவருடைய காரை சுத்தி அப்படியே பாய்சனஸ் கேஸ் பரவ ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அவருடைய ரிமோட்டை வச்சு கண்ட்ரோல் பண்ணி அந்த கார் அங்க இருந்து மூவ் பண்ணி அப்படியே எகிரி காருக்குள்ள குதிச்சிடுறாரு. அப்பயே அவனுங்க விடாம ஏகப்பட்ட பேர் காருக்கு முன்னால வந்து நின்னுக்கிட்டு நிறைய கன்ஸ் வச்சு ஷூட் பண்றானுங்க. ஆனா அவனுங்க என்னதான் ஷூட் பண்ணாலும் அந்த கார்ல புல்லட் ப்ரூஃப் கிளாஸ் போட்டுருக்கிறதுனால நம்ம ஜேம்ஸ் பாண்டுக்கு ஒண்ணுமே ஆகல. அதுவும் அவரு பேக் சீட்ல தான் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. பேக் சீட்ல உட்காந்துக்கிட்டே ரிமோட் மூலமா அந்த காரை கண்ட்ரோல் பண்ணி வேற லெவல்ல ஓட்டிக்கிட்டு போறாரு. அதுக்கப்புறம் வர அவனுங்க நிறைய கார் எடுத்துக்கிட்டு வந்து அவர் போற வழியில குறுக்க நிப்பாட்டிடுறானுங்க. அதனால அவர் என்ன பண்றாருன்னா அந்த ரிமோட்ல இருக்கிற ஒரு பட்டனை பிரஸ் பண்ணி அந்த காருடைய வெப்பன் சிஸ்டத்தை ஆன் பண்ணி விட்டுறாரு. அடுத்த செகண்டே பார்த்தா அதுல இருந்து ராக்கெட் மாதிரி பாம்லாம் வெளியில வந்து அங்க இருக்கிற கார்லாம் அப்படியே பறந்து போய் விழுந்துருது. அதுக்கப்புறம் அவர் திரும்பவும் அந்த ரிமோட்ல இருக்கிற ஒரு பட்டனை பிரஸ் பண்றாரு. பிரஸ் பண்ண உடனே அவருடைய காருடைய பேக் சைடுல இருந்து டயர் எல்லாம் பஞ்சர் பண்ணி விடுற மாதிரி ரொம்ப ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ங்க கீழே கொட்ட ஆரம்பிக்குது. அதே நேரத்துல அவனுங்க அந்த பில்டிங்கை விட்டு வெளியில போற எக்ஸிட்டை ஷட்டர் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறானுங்க. அதனால அவர் அந்த கார்ல இருக்கிற வெப்பன்ஸ் எல்லாம் வச்சு அதை ஷூட் பண்ணி பாக்குறாரு. ஆனா அப்ப கூட அந்த ஷட்டர் உடையவே மாட்டேங்குது. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. அதனால அவர் வேற வழி இல்லாம ஷட்டர் கிட்ட போய் பிரேக் அடிச்சிட்டு காரை திரும்பவும் வந்த வெளியே ஓட்டிட்டு வராரு. அப்படி வரும்போது அவர் கீழே கொட்டிட்டு போன அந்த ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்லயே அவருடைய டயரே பட்டு டயர் எல்லாமே பஞ்சர் ஆயிடுது. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா பஞ்சர் ஆன அடுத்த செகண்டே அந்த டயர் அதுவாவே அதை சரி பண்ணிக்கிட்டு பழையபடி திரும்ப நார்மலா மாறிடுது. அதுக்கப்புறம் அவனுங்க இருந்த இன்னொரு எக்ஸிட்லயும் ஸ்டீல் வயரை போட்டு அந்த கார் அங்க இருந்து தப்பிச்சு போகாத மாதிரி லாக் பண்ணிடுறானுங்க. உடனே நம்ம ஜேம்ஸ் பாண்ட் அந்த ரிமோட்ல இருக்கிற இன்னொரு பட்டனை பிரஸ் பண்றாரு. அடுத்த செகண்டே பார்த்தா அந்த BMW சிம்பிளே அப்படியே வெளியில வந்து அதுல ஷார்ப்பான பிளேடுங்க சுத்திக்கிட்டு இருக்கு. அது வந்து அந்த வயரை ஈஸியா கட் பண்ணிட்டு ஈஸியா அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறாரு.